ஹலோ மக்களே, இன்றைக்கான டாபிக் வந்து ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸ்கூல் ஆஃப் தாட் பற்றி. ஸோ இது அவங்களுக்காக. இப்போ ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஃபிலாசபியிலேருந்து நம்ம சைக்காலஜியை வந்து இண்டிபெண்ட் சயின்ஸாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு நம்ம சைக்காலஜிஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தப்போ இப்போ ஒவ்வொருத்துக்குமே ஒரு டெஃபினேஷன் வரணும் இல்லையா. இப்போ வந்து கார்டியாலஜினா ஹார்ட் பற்றினது, டெர்மட்டாலஜினா ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றினது. அப்போ சைக்காலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி இப்போ சைக்காலஜி அப்படின்றது மைண்ட் அண்ட் பிஹேவியர் தானேயா. ஸோ அப்போ அதுக்கு வந்து நிறைய பேர் அவங்களோட ஒரு அப்ரோச்சில் வந்து நிறைய டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அதை கலெக்டிவாக தான் நம்ம சொல்கிறது ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கும் இல்லையா, சைக்காலஜினா இதுதான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்ரோச்சில் சொல்லியிருப்பாங்க. அதை கலெக்ஷனாக சொல்கிறது தான் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா வில்ஹம் வூண்ட். அதை வந்து இவர் எட்வர்ட் டிச்னர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணார். வில்ஹம் வூண்டோட ஸ்டூடெண்ட் தான் வந்து எட்வர்ட் டிச்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கெமிஸ்ட்ரியில் எப்படி ஒரு மேட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து எலமெண்ட்ஸாக பிரிக்கிறோம். அதை மாதிரி இதில் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட எலமெண்ட்ஸை வந்து நம்ம பார்ட்ஸாக வந்து பிரிக்கணும். அந்த கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட எலமெண்ட்ஸை பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்படின்றப்போ அதை தான் வந்து என்னென்ன பிரித்தாங்கன்னா சென்சேஷன், ஃபீலிங் அண்ட் இமேஜஸ் அப்படி பிரித்தாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறதா வந்து சைக்காலஜி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எதை யூஸ் பண்ணி படித்தாங்க, எது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிற மெத்தடு தான். இதில் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து, இப்போ ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் தர மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஏதாவது சொல்லி அதுக்கு நீங்கள் நீங்கள் என்ன சென்ஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபீலிங் அவங்களுக்கு அதை பற்றி இருக்குது, இப்போ அதை பற்றின நினைக்கிறப்போ என்ன இமேஜ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு அவங்கள சப்ஜெக்டிவாக செல்ஃப் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அதை வச்சு படித்தாங்க. அதோட கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஸ்ட்ரக்சரை வந்து படித்தாங்க. அதனால தான் இது ஸ்ட்ரக்சரலிசம். ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காமனாக இல்லை அப்படின்ற சப்ஜெக்டிவாக இருக்குது, இது வந்து மெஷரபிளாக இல்லை அப்படின்ட்டு ஃபங்க்ஷனலிசம் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூல் வந்து ஃபங்க்ஷனலிசம். இதோட ஃபவுண்டர் வந்து வில்லியம் ஜேம்ஸ். எதை வந்து பேஸ் பண்ணி எதை வந்து பேஸ் பண்ணி ஒரு தியரி ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னா சார்லஸ் டார்வினோட எவல்யூஷனரி தியரி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இவர் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட பிரெயின் வந்து எல்லா நேரமும் ஒரே போல் ஒரே பிஹேவியர் கொடுக்காது. ஸோ சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த பிஹேவியரும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை தான் படிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷனலிசமில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஒரு எமோஷன் நம்ம இப்போ ஒரு எமோஷன் நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த பிஹேவியருக்கு அப்படின்றது தான் வந்து இவங்களோட பாயிண்ட். அதுதான் வந்து சைக்காலஜி. அதோட ஃபங்க்ஷனை தான் நம்ம படிக்கணும், கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபங்க்ஷனை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து பயப்படுவோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஃபியர் அப்படிங்கிறது வந்து வருது அப்படின்னா இதோட பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து பயம் இருந்தால் தான் அதுக்கு நம்ம நல்லா படிப்போம் அண்ட் மார்க்கும் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ அது இல்லை அப்படின்னா அது இருக்காது இல்லையா. நம்ம பயப்படல அப்படின்னா அசால்ட்டாக இருப்போம், படிக்க மாட்டோம். இப்போ நம்ம அப்படி தான் இருப்போம் சில பேர். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஒவ்வொரு மென்டல் ப்ராசஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அதை படிக்கிறது தான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணுற அந்த மைண்டோ அந்த பிஹேவியரோட அந்த கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனலிசம். அடுத்து வந்து பிஹேவியரிசம். இது வந்து என்ன அப்படின்னா இதோட ஃபவுண்டர்ஸ் வந்து வாட்சன், அப்புறம் பாவ்லோவ், அப்புறம் ஸ்கின்னர். இதில் ஃபஸ்ட்டு மெயினாக வர்றது வந்து வாட்சன் அண்ட் ஸ்கின்னர் தான் வருவாங்க. இவங்க பாவ்லோவோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இல்லை மேஜர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே எப்படி வரும் அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெறும் சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். அது எதுவுமே வந்து நம்ம மெஷர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸ்ட்ரக்சரலிசமில் எப்படி இருக்கும், அவங்களோட செல்ஃப் ரிப்போர்ட் வச்சு நம்ம பார்க்குறோம். அதுலேயுமே வந்து ஒரு வேலிடாக எதுவும் இல்லை. ஃபங்க்ஷனலிசம்லேயுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்டிமுலஸ் கொடுத்து ஸ்டிமுலஸ் இல்லாமல் அதுவாக ஜென்ரலாக வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம எதுவுமே ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் இல்லை. பட் இதில் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அப்படின்றப்போ இது வந்து மெஷரபிளாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்படி அப்சர்வபிள் பிஹேவியரை தான் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து சைக்காலஜி அப்படின்றது இவங்களோட பிஹேவியரிசம் அந்த ஸ்கூல் ஆஃப் அப்ரோச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட்டு வந்து வர்றது யார் அப்படின்னா கெசால் சைக்காலஜி. இவங்க வந்து என்ன ஸ்ட்ரக்சரலிசமாக ஹோலாக அப்போஸ் பண்ணுறவங்க. ஸ்ட்ரக்சரலிசம் மாதிரி கம்போனன்ட்ஸாக பிரித்து வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க.
ஹோல்சம்மாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மூவி வந்து அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு ஸ்டாட்டிக்கான இமேஜ், ஆனால் அது வந்து இமேஜ் யாரும் பார்க்க மாட்டாங்க, மூவபிளான மோஷனாக தானே பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரக்சரலிசம் மாதிரி தனித்தனியாக என்ன சென்ஸ் பண்ணுறாங்க, என்ன அதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இமேஜ் அப்படின்னு இல்லாமல் ஹோல்சம்மாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது பார்க்க மேங்கோ எப்படி தான் இருக்கும், அந்த ஹோலாக இருக்கிறது தான் வந்து சைக்காலஜி அப்படின்றது கெஸ்டால்ட் சைக்காலஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஆர்கனைஸ்டு பெர்செப்ஷன் அப்படிங்கிறது இதோட ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக் ஸ்கூல். ஆக்சுவலி இது முன்னாடியே வரும், இது ஆர்டர் வைஸ் இல்லை, நான் அப்படியே அதுக்கு அப்போஸாக இருக்குன்றனால ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இப்போ சைக்கோ அனாலிட்டிக் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம் பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மற்றவங்க மாதிரி ஸ்ட்ரக்சரலிசமோ இல்லை ஃபங்க்ஷனலிசமோ மாதிரி வெறும் எப்படி சொல்கிறது ப்ரெசென்ட்டில் மட்டும் இல்லை, அது வந்து அவங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸாக இருக்கட்டும், சைல்ட்ஹுட் மெமரிஸ், அந்த ட்ராமா, அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஹியூமனோட பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டோட கான்செப்ட். இதில் ஹியூமன் பிஹேவியர் வந்து நாட் ஓன்லி ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் கிடையாது, அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்ஸு, சைல்ட்ஹுட் ட்ராமா எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமனிஸ்டிக் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இதோட ஃபவுண்டர் யாருன்னா கார்ல் ராஜர்ஸும் ஆப்ரஹாம் மாஸ்லோவும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்கள மாதிரி வந்து எதுவுமே ஒரு மற்ற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒன்று கொடுத்தா தான் பிஹேவியர் வந்து ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. நம்ம ஒன்று கொடுத்தா தான் அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் ஹியூமனிஸ்டிக் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து தனக்கு என்ன தேவையோ அதை தேடி அவங்களே அந்த பிஹேவியர் வந்து கொடுத்துப்பாங்க, அதை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மற்ற மாதிரி வந்து இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அடாப்ட் ஆகி அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஹியூமனிஸ்டிக் ஸ்கூலோட பர்செப்ஷன் அது. நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் ஸ்கூல் வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இப்போது ஸ்ட்ரக்சரலிசமில் வந்து சென்சேஷன் இதோட ஃபவுண்டர் வந்து ஜீன் பியாஜெட். ஸ்ட்ரக்சரலிசம் மித்த எல்லாத்துலேயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட மெயினான அந்த சென்சேஷன் இல்லைன்னா ஃபீலிங்ஸு, எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இருக்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர உள்ளே இருக்கிற மென்டல் ப்ராசஸை இதில் இன்க்ளூட் பண்ணலை, அதையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஸ்ட்ரக்சரலிசமோட இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், வெறும் அந்த வெளிப்படையாக அந்த ஒரு ஃபீலிங்ஸை மட்டும் பார்க்காம உள்ளே அதுக்கு உண்டான நெட்வொர்க்கையும் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் காக்னிட்டிவ் ஸ்கூலோட பாயிண்ட் ஆஃப். நான் இன்ஸ்டாவில் கரோசல் மாதிரியும் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இமேஜும் போட்டிருக்கேன், கம்பேர் பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 30 days செக்லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் டெய்லி இதை மட்டும் கவர் பண்ணாலே ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லபடியாக எக்ஸாமுக்கு படிங்க. பாய்.